பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வேளையில் என்னை இங்கே நிறுத்தினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை வழிநடத்தின விதத்தை குறித்து, அதிசயமாய் அவர் வழிநடத்தின விதத்தை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அதை அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் வேதத்தின் அடிப்படையில் எவ்வாறெல்லாம் நன்றி செலுத்தலாம் என்பதை பார்ப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை இந்த இடத்துல நிறுத்தினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னை மறைத்து ஆண்டவரே வெளிப்படுவீராக. அப்பா, தேவ ஞானத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தில் ஆண்டவரே கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை அதிசயமாய் வழிநடத்தியிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒரு தருணத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா 3 காரியத்தில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். முதலாவது, வார்த்தையினால் நாம் நன்றி செலுத்தலாம். வார்த்தையினால் அண்ணா நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையான காரியங்களில் தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதில் வைத்து அவருக்கு ஒவ்வொரு இடத்திலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இது முதலாவதாக நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரத்தினால அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற ஒரு விதமாக இருக்கிறது. நம்மளை போக்கிலும் வருக்கையிலும் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். விபத்துகள் ஆபத்தும் எதுவும் நேரிடாமல் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து நம்முடைய வார்த்தையினால் உங்களுடைய வாயில் என்னென்னெல்லாம் அவரை துதிக்கும்படி, அவரை புகழும்படி, அவரை ஸ்தோத்திரிக்கும்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லி உங்களுடைய வார்த்தையினால் அவரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம், அவருக்கு நன்றி செலுத்தலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய செயல்களினால் நம்முடைய தேவனை நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய செயல்களினால்னா, இப்போது நம்முடைய பரலோகத்தில் மிகவும் சந்தோஷம் எப்போ உண்டாகும்னா, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்மளுக்கு சரீர சுகத்தை கொடுத்து நம்மளுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்துருக்கிற தேவன் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மற்றவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய வார்த்தையினால் நம்ம ஆத்துமாக்களை ரட்சிப்பின் வழியில் நடத்த வேண்டும். அப்பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து மிகவும் சந்தோஷப்படுவார். அதுவும் ஒரு விதத்தில் நாம் நன்றி செலுத்துகிற ஒரு விதமாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய செய்கையினால் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ உங்களுடைய சரீரத்தை வைத்து, ஞானத்தை வைத்து, உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய செய்கைகளினால், கிரியைகளினால் எப்படியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்த முடியுமோ அப்படியா தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தலாம். மூன்றாவதாக, காணிக்கையினால் நன்றி செலுத்தலாம். காணிக்கைனா பணம், பொருள் எதுவாக இருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விதைக்கலாம். வெளியில் எளிமையானவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட உங்களுடைய பொருட்களினால், உங்களுடைய பணத்தினால், உணவுனால், உடையினால் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். வேதாகமத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கிற எளியோர், சிறியோர், விதவைகளுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அது நம்முடைய ஆண்டவருக்கே செய்துதான் இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய காணிக்கையினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போ ஒருவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார் என்றால் நம்ம வெறும் நன்றி செலுத்துவது அவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே ஒருத்தருக்கு நம்ம ஒரு வெகுமதி கொடுத்து, ஒரு கிஃப்ட் கொடுத்து நம்ம நன்றி செலுத்துகிறோன்னா அவங்கள நம்ம கனப்படுத்துகிறோன்னு என்ற அர்த்தம். அப்படியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கனப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு முதன்மையானதையும் கொழுத்ததையும் ஆரோக்கியமானதையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதில், காணிக்கையினால், பொருட்களினால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மையினால் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும்.
பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் தேவன் அநேக விதத்தில் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி நல்ல வேலை, குடும்பம், நல்ல சபை, போதகர், நல்ல அன்பான மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்கள் என்றால் அது எல்லாமே முற்றிலுமான தேவ கிருபை மாத்திரமே. பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் திருமணத்திற்காக எதிர்பார்த்து அது இந்த வருடம் நடக்காமல் இருக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து அது நடக்காமல் இருந்திருக்கலாம். வேலையில் செட்டில் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு காரியம் நடக்காமல் இருந்ததற்காக நீங்கள் முறுமுறுத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரைக்கும் தேவன் நமக்கு அநேக காரியங்கள் செய்திருக்கிறார். அதை நினைத்து பார்க்கணும். இந்த வருடத்தின் கடைசி நாளில், கடைசி மணி நேரத்தில் நாம் இருக்கிறோம். தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். அப்புறம் தேவனுக்கு முதன்மையானதை தர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். நாளை தினத்தில் இந்த வருஷத்தினுடைய முதல் நாளாக இருக்கிறது. இந்த வருஷத்தின் முதல் நாளில் எல்லாரும் நாளைக்கு நியூ இயர் என்று சொல்லி அங்கே போகலாம், இங்கே போகலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், இப்படியாய் தூங்கலாம், சாப்பிடலாம் என்று பிளான் செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படி அல்லாமல் இந்த வருஷத்தினுடைய முதல் நாளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து நாம் நாளை தினத்தில் முழுமையாய் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாளை தினத்தில் நீங்கள் யாவரும் குடும்பத்தோடு சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் சரி, நீங்கள் தேவன் என்னென்ன நன்மைகள் ஜனவரி மாதம் முதல் இந்த நாள் வரைக்கும் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து அவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் செய்த கிரியைகளிலும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நாளை தினத்தில் உங்களுடைய சொந்த விருப்பங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து எப்போ வேணால் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் வருஷத்தின் முதல் நாளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் அவரை கனப்படுத்துகிற விதமாக இருக்கும். நன்றி செலுத்தலாம். நம்ம போகையிலும் வருகையிலும் சும்மா அப்படி நன்றி ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர பலிகள் சொல்லிக்கொண்டோ, இல்லை தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூன்னு சொல்லிக்கொண்டே போகலாம். அதல்ல, தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும் என்றால் வாரத்தின் முதல் நாளை எப்படி நாம் அவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கிறோமோ அதே போல் வருஷத்தின் முதல் நாளையும் தேவனுக்கென்று நாம் அர்ப்பணித்து நாளை தினத்தில் உங்களுடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கென்று நீங்கள் அமர்ந்திருந்து எல்லா காரியத்திலும் அவர் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க. நமக்கு உண்டான எல்லாமே அவருடைய கிருபையினால் மாத்திரம்தான். அது நீங்கள் எப்போதுமே நாம் மறக்கக்கூடாது. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் எப்போதுமே இல்லை. பிரியமானவர்களே, தேவன் இதே போல் 2025ஆம் ஆண்டிலும் நம்ம இவ்விதமாய் அழகாய் நடத்துவார். அவர் கிருபை என்றென்றுக்கும் நம்மோடு இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.